ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு loshiyum நானும். இன்றைக்கி ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா நண்டு தித்திப் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களையும் பார்க்கலாம் வாங்க. நான் 1/2 கிலோ நண்டு எடுத்திருக்கேன். 2 வெங்காயம் 2 தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பீஸ் தேங்காய் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 20 பல் பூண்டு, 1 இன்ச் இஞ்சி, 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடாய் வச்சிடலாம். கடாய் நல்லா சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஸோ நான் 1 இன்ச் இஞ்சி வச்சுருந்தேன் இல்லையா, அது கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 20 பல் பூண்டு வச்சுருக்கேன், அதை சேர்த்துப்போம். இப்போது இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 6 இருக்குது, அது கீனி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிப்போம். கூடவே 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ லைட்டாக வெங்காயம் வதங்கிடுச்சு. நான் தக்காளி வச்சுருந்தேன், 2 தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது ரெண்டுத்தையும் நல்லா வேக வச்சிடலாம். அப்படியே வதக்கி நல்லா வதங்கிடணும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அடிக்கணும். இது நாலு பீஸ் தேங்காய் வச்சுருந்தேன் இல்லையா, அதை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த தேங்காயும், அதுக்கப்புறம் கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கலாம். ரெண்டுத்தையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ கூடவே நம்ம தக்காளி வெங்காயம்லாம் வதக்கி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, இதையும் நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். ரெண்டுமே அரைச்சி எடுத்தாச்சு. இந்த நண்டு தித்திப்பு செய்யறதுக்கு இது மட்டும்தான் வேலையே. ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க, நான் அதே கடாயை வச்சுட்டு கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் அதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 வதக்குவோம். வதக்கினோடனே அந்த பச்சை வாசனை ஏற்கனவே வதக்கியாச்சு. இருந்தாலும் இப்போ வதக்கிட்டு இப்போ நண்டை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலாலேயே எல்லாம் அப்படியே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுடுங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுது இருக்கு இல்லையா, தேங்காய் சோம்பு வேணும்னா நீங்கள் மிளகு கூட வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே 6 பச்சை மிளகாய் வச்சுருக்கனால ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் நான் மிளகு சேர்க்கலை. நீங்கள் வேணும்னா சேர்த்துக்குங்க. அந்த தேங்காய் பேஸ்ட்டோட தண்ணி கலந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ அது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, நண்டு முழுகிற அளவுக்கு. இப்போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த நண்டு தித்திப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மூடியை போட்டு மூடிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். ஒரு கொஞ்சம் கெட்டியான பதம் வந்த உடனே நம்ம இறக்கி சர்வ் பண்ண வேண்டியதான். பாருங்கள், நம்ம நண்டு தித்திப்பு ரெடி ஆயிடுச்சு.
சூடாக இருக்கும்போது கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கெட்டியாகிடும். பாருங்கள், நண்டு தித்திப்பு ரெடி. அவ்வளோதான். சூப்பராக நம்ம சாதத்தோடு போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு இத மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணுமே நானும் டைப் பண்ணி அதுக்குள்ளே போய் பாருங்க. எங்கள் வீடியோஸ் நிறைய இருக்கு. அதுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதை பார்த்து எங்கள் வீடியோஸ்க்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை பாய். தேங்க்யூ.